எல்லாருக்கும் வணக்கம். கதை பொம்மா வித் ஆர்ஜி. நம்மளோட சேனலில் ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் புக்கை 20 நிமிஷமாக ஒரு பாட்டாக நம்ம படிச்சிட்ருக்கோம். வாங்க இன்றைக்கி மேற்கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த 4 காரணிகளும் இணக்கமாகவும் ஒருங்கிணைந்தும் ஒன்றுக்கொன்று உயிரூட்டுபவையாகவும் இருக்கும்போது ஓர் உன்னதமான ஆளுமையையும் சமநிலையுடன் கூடிய குணநலன்களையும் உள்ளடக்கிய ஆற்றல் மிக்க ஒரு தனிநபரை உருவாக்குகின்றன. வாழ்விற்கு துணை புரிகின்ற இக்காரணிகள் வாழ்வின் மற்ற பரிமாணங்கள் ஒவ்வொன்றையும் கீழிருந்து தாங்கி பிடித்து வழிப்படுத்துகின்றன. கீழ்முனையில் இவை 4ம் பலவீனமானவையாக இருக்கின்றன. அடிப்படையில் உங்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இல்லாத மக்களையும் சூழ்நிலைகளையும் நீங்கள் சார்ந்திருக்கிறீர்கள். மேல்முனையில் எல்லாம் உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளது. செழிப்பான மற்றும் சகசார்புடன் கூடிய உறவுகளை வளர்த்து கொள்ள தேவையான வலிமையும் அடித்தளமும் உங்களுடன் உள்ளன. ஒருபுறம் தீவிர பாதுகாப்பின்மைக்கும் மறுபுறம் ஆழமான உள்ளார்ந்த மதிப்பு மற்றும் தனிப்பட்ட பாதுகாப்பிற்கும் இடையே உள்ள தொடர்ச்சியில் எங்கோ ஒரு இடத்தில் உங்கள் பாதுகாப்பு நிலை கொண்டுள்ளது. ஒருபுறம் நிலையற்ற பிற விஷயங்கள் மீதான உங்களுடைய சார்புக்கும் மறுபுறம் உங்களுடைய வலிமையான உள்ளார்ந்த வழிகாட்டுதலுக்கும் இடையே எங்கோ ஓரிடத்தில் உங்கள் வழிகாட்டுதல் நிலை கொண்டுள்ளது. ஒருபுறம் எல்லாமே திரிவுற்றும் பொருத்தமற்றும் இருக்கின்ற துல்லியமற்ற ஒரு வரைபடத்திற்கும் மறுபுறம் அனைத்து பகுதிகளும் கொள்கைகளும் ஒன்றுக்கொன்று முறையாக தொடர்பு படுத்தப்பட்டுள்ள ஒரு முழுமையான வரைபடத்திற்கும் இடையே எங்கோ ஓரிடத்தில் உங்கள் அறிவு நிலை கொண்டுள்ளது. ஒரு புறம் பிறரால் ஆட்டுவிக்கப்படுகின்ற நிலைக்கும் மறுபுறம் உங்களுடைய சொந்த விழுமியங்களுக்கு ஏற்ப நீங்கள் இயங்குகின்ற நிலைக்கும் இடையே எங்கோ ஓரிடத்தில் உங்கள் சக்தி நிலை கொண்டுள்ளது. வாழ்க்கை தொடர்ச்சியில் இந்த 4 காரணிகளின் இருப்பிடமும் அதனால் விளைகின்ற ஒருங்கிணைப்பு, இணக்கம் மற்றும் சமநிலையின் அளவும் உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு அம்சத்திலும் அவை ஏற்படுத்துகின்ற நேர்மறையான தாக்கமும் உங்கள் மையத்தில் உள்ள அடிப்படை கண்ணோட்டங்களின் ஒரு செயல்பாடாகும். மாற்று மையங்கள். நம் ஒவ்வொருவரிடமும் ஒரு மையம் உள்ளது. ஆனால் வழக்கமாக நாம் அதை அவ்வளவாக அங்கீகரிப்பதில்லை. நம் வாழ்வின் ஒவ்வொரு அம்சத்திலும் அந்த மையம் ஏற்படுத்துகின்ற விளைவுகளையும் நாம் அங்கீகரிப்பதில்லை. மக்களிடம் உள்ள பல மையங்கள் அல்லது முக்கிய கண்ணோட்டங்கள் எவ்வாறு இந்த 4 அடிப்படை பரிணாமங்களின் மீதும் தாக்கம் ஏற்படுத்துகின்றன என்பதை புரிந்து கொள்ளவும் இறுதியில் அவற்றிலிருந்து வெளிக்கிளம்பும் ஒட்டுமொத்த வாழ்க்கையை புரிந்து கொள்ளவும் அவற்றை நாம் இங்கு சுருக்கமாக ஆய்வு செய்யலாம். வாழ்க்கை துணைவரை மையமாக கொண்டிருத்தல். திருமணம் என்பது மிகவும் அந்யோன்யமான, மிகவும் திருப்தி அளிக்கின்ற, நீடித்து நிலைக்கின்ற வளர்ச்சியை தோற்றுவிக்கின்ற மனித உறவாக உள்ளது. ஒருவர் தன்னுடைய கணவன் அல்லது மனைவியின் மீது கவனத்தை குவிப்பது இயல்பானதாகவும் பொருத்தமானதாகவும் தோன்றக்கூடும். ஆனால் அனுபவமும் கண்காணிப்பும் வேறொரு கதையை கூறுகின்றன. கடந்த பல வருடங்களாக பிரச்சனைக்கு உள்ளான பல தம்பதியினருக்கு நான் ஆலோசனை வழங்கி வந்துள்ளேன். வாழ்க்கை துணை வரை மையமாக கொண்ட ஒவ்வொரு உறவிலும் ஒரு குறிப்பிட்ட இலை பறந்து விரிந்திருப்பதை நாம் கவனித்திருக்கிறேன். வலிமையான உணர்ச்சி ரீதியான சார்புதான் அந்த இலை. நம்முடைய உணர்ச்சி ரீதியான மதிப்புணர்வு முக்கியமாக நம்முடைய திருமண உறவிலிருந்து நமக்கு கிடைக்கிறது என்றால் நாம் அந்த உறவை அளவுக்கு அதிகமாக சார்ந்து விடுகிறோம். நம்முடைய வாழ்க்கை துணைவரின் மனநிலை, உணர்வுகள், நடத்தை, அவர் நம்மை நடத்தும் விதம் ஆகியவற்றின் தூண்டுதலுக்கு நாம் எளிதில் ஆளாகிறோம். மேலும் ஒரு புதிய குழந்தை, மாமனார் மற்றும் மாமியார் பொருளாதார பின்னடைவுகள், சமுதாய வெற்றிகள் போன்ற வெளியிலிருந்து நம்முடைய உறவுக்கு ஊறு விளைவிக்கின்ற நிகழ்வுகளாலும் நாம் தூண்டப்படுகிறோம். திருமண வாழ்வில் பொறுப்புகள் அதிகரித்து மன அழுத்தங்கள் உடன் வரும்போது நாம் வளர்ந்து வந்த காலத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட திரைக்கதைகளிடம் நாம் திரும்பி செல்லுகிறோம். நம்முடைய வாழ்க்கை துணைவரும் அதையே செய்கிறார். வழக்கமாக அத்திரைக்கதைகள் வேறு விதமாக உள்ளன. பண விவகாரங்கள், குழந்தைகளின் ஒழுங்கு, மாமனார் மாமியார் விவகாரங்கள் ஆகியவற்றை கையாளுவதற்கான வித்தியாசமான வழிகள் மேலெழுகின்றன. ஆழமாக பதிந்துள்ள இப்போக்குகள் திருமண வாழ்வில் உள்ள உணர்ச்சி ரீதியான சார்புடன் இணைந்து கொள்ளும் போது வாழ்க்கை துணைவரை மையமாக கொண்ட உறவு தன்னுடைய பலவீனங்கள் அனைத்தையும் வெளிப்படுத்துகிறது. நாம் யாரோடு முரண்பட்டு நிற்கிறோமோ அவரையே நாம் சார்ந்திருக்கும் போது தேவையும் முரண்பாடும் கூட்டு சேர்ந்து கொள்ளுகின்றன.
உணர்ச்சி வசப்பட்டு அன்பு மற்றும் வெறுப்பை அளவுக்கு அதிகமாக வெளிப்படுத்துதல், தப்பி ஓடுதல் அல்லது சண்டையிடுதல், மனப்போக்கு, ஒதுங்கிக் கொள்ளுதல், ஆக்ரோஷம், கசப்புணர்வு, வெறுப்பு, பகையுடன் கூடிய போட்டி ஆகியவை வழக்கமான விளைவுகளாக உள்ளன. இவை நிகழும்போது நம்முடைய சொந்த நடத்தையை நியாயப்படுத்துவதற்கும், நம்மை தற்காத்து கொள்ளுவதற்கும், நம்முடைய வாழ்க்கை துணைவரின் நடத்தையை குறை கூறுவதற்கும், நம்முடைய பழைய நடத்தையை நம்முடைய பழைய போக்குகள் மற்றும் பழக்கங்களை நோக்கி நாம் இன்னும் அதிகமாக செல்லுகிறோம். உணர்ச்சி ரீதியாக நாம் மிகவும் பலவீனமாக உள்ள நேரங்களில் மேலும் வேதனைப்படுத்துவதிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கான தேவையை நாம் உணர்கிறோம். எனவே நமக்குள் இருக்கும் மென்மையை வெளிப்படுத்துவதிலிருந்து நம்மை காத்து கொள்ளுவதற்காக ஏளனம், குரூர நகைச்சுவை, விமர்சனம் ஆகியவற்றை நாம் கையில் எடுக்கிறோம். நம் வாழ்க்கை துணைவர் முதலில் தன் மீது அன்பு காட்ட வேண்டும் என்று தம்பதியர் இருவருமே காத்திருப்பதால் அவர்கள் ஏமாற்றமடைவதோடு தங்கள் வாழ்க்கை துணைவர் மீது தாங்கள் சுமத்திய குற்றச்சாட்டுகள் அனைத்தும் சரிதான் என்ற உறுதியும் அவர்களுக்கு கிடைத்துவிடுகிறது. இப்படிப்பட்ட ஒரு உறவில் எல்லாம் நல்லபடியாக போய்கொண்டிருப்பதாக தோன்றும் போது ஒரு போலியான பாதுகாப்பு மட்டுமே உள்ளது. வழிகாட்டுதல் என்பது அக்கணத்தின் உணர்ச்சியின் அடிப்படையில் அமைகிறது. அறிவும் சக்தியும் எதிர்மறையான கருத்து பரிமாற்றங்களில் தொலைந்து விடுகின்றன. குடும்பத்தை மையமாக கொண்டிருத்தல். குடும்பம் என்பது இன்னொரு பொதுவான மையம். இதுவும் இயல்பானதாகவும் பொருத்தமானதாகவும் தோன்றக்கூடும். கவனம் செலுத்தப்பட வேண்டிய மற்றும் ஆழமாக முதலீடு செய்யப்பட வேண்டிய ஒரு பகுதி என்ற முறையில் ஆழமான உறவுகளுக்கும் அன்பு செலுத்துவதற்கும் பகிர்ந்து கொள்ளுவதற்கும் வாழ்க்கையை மதிப்புள்ளதாக ஆக்குகின்ற அனைத்திற்கும் இது மாபெரும் வாய்ப்புகளை வழங்குகிறது. ஆனால் ஒரு மையம் என்ற முறையில் குடும்ப வெற்றிக்கு தேவையான அடிப்படை அம்சங்களை இது அளித்து விடுகிறது. குடும்பத்தை மையமாக வைத்து வாழும் மக்கள் தங்களுடைய பாதுகாப்பு உணர்வையும் தனிப்பட்ட மதிப்பையும் தங்கள் குடும்ப பாரம்பரியம் அல்லது கலாச்சாரம் அல்லது குடும்ப கௌரவத்திலிருந்து பெறுகின்றனர். எனவே அந்த பாரம்பரியத்திலோ அல்லது கலாச்சாரத்திலோ ஏற்படும் எந்த ஒரு மாற்றமும் குடும்ப கௌரவத்தை பாதிக்கின்ற எந்த ஒரு தாக்கமும் அவர்களை எளிதில் தூண்டுகின்றன. தங்களுடைய குழந்தைகளின் உண்மையான நலனை மனதில் வைத்து அவர்களை வளர்ப்பதற்கான உணர்ச்சி ரீதியான சுதந்திரமும் சக்தியும் குடும்பத்தை மையமாக வைத்து வாழும் மக்களிடம் இல்லை. அவர்கள் தங்களுடைய பாதுகாப்பை தங்கள் குடும்பத்திலிருந்து பெற்றுக்கொண்டிருக்கும் பட்சத்தில் தங்கள் குழந்தைகளின் மத்தியில் தாங்கள் பிரபலமாக இருக்க வேண்டும் என்ற அவர்களுடைய தேவை தங்கள் குழந்தைகளின் வளர்ச்சிக்காக செய்யப்பட வேண்டிய நீண்டகால முதலீட்டின் முக்கியத்துவத்தை ஒதுக்கிவிடக்கூடும். அல்லது அக்கணத்திற்கு பொருத்தமான சரியான நடத்தையின் மீது அவர்கள் கவனம் செலுத்தக்கூடும். முறையற்றது என்று அவர்கள் கருதுகின்ற எந்த ஒரு நடத்தையும் அவர்களுடைய பாதுகாப்பை அச்சுறுத்துகிறது. தங்கள் குழந்தையின் நீண்டகால வளர்ச்சியின் மீது அக்கறை கொள்ளுவதற்கு பதிலாக அவர்கள் அக்கணத்தின் உணர்ச்சியால் தூண்டப்பட்டு அந்த நேரத்தில் தாங்கள் எதிர்கொண்டுள்ள பிரச்சனை குறித்து முன்யோசனையின்றி செயல்படுகின்றனர். அவர்கள் தங்கள் குழந்தைகளிடம் கத்தக்கூடும் அல்லது அதிகமாக உணர்ச்சி வசப்பட்டு அதிகமாக கோபம் கொண்டு அவர்களை தண்டிக்கக்கூடும். தங்கள் குழந்தைகளிடம் நிபந்தனையுடன் கூடிய அன்பை அவர்கள் வெளிப்படுத்தக்கூடும். இதன் மூலம் தங்கள் குழந்தைகள் தங்களை உணர்ச்சி ரீதியாக சார்ந்திருக்கும்படியும் கீழ்ப்படிதலின்றி நடந்து கொள்ளும்படியும் அவர்கள் செய்துவிடுகின்றனர். பணத்தை மையமாக கொண்டிருத்தல். மக்களின் வாழ்வில் புரிந்து கொள்ளப்படக்கூடிய இன்னொரு பொதுவான மையம் பணம் சம்பாதிப்பது. பிற எந்த ஒரு பரிணாமத்திலும் அதிகமாக சாதிப்பதற்கான வாய்ப்பு ஒருவருக்கு கிடைப்பதற்கு பொருளாதார பாதுகாப்பு அடிப்படையானதாக இருக்கிறது. தேவைகளின் ஓர் அடுக்கதிகார அமைப்பில் உயிர் பிழைத்து இருத்தலும் பொருளாதார பாதுகாப்பும் முதலில் வருகின்றன. அந்த அடிப்படை தேவை சிறிதளவேனும் நிறைவேற்றப்பட்டால் ஒழிய மற்ற தேவைகள் தூண்டப்படுவது கூட கிடையாது. நம்மில் பெரும்பாலானோர் பொருளாதார கவலைகளை எதிர்கொள்ளுகிறோம். நம்முடைய பரந்த கலாச்சாரத்தில் பல சக்திகள் நம்முடைய பொருளாதார சூழ்நிலையின் மீது செயல்பட்டு நமக்கு கவலை அளிக்கின்ற பல தடங்கல்களை விளைவிக்கக்கூடியவையாக இருக்கின்றன. அவை அவ்வாறே செய்கின்றன. இக்கவலைகள் குறித்த பிரஞை எல்லா நேரத்திலும் நமக்கு இருப்பதில்லை. சில சமயங்களில் குடும்பத்தை கவனித்துக் கொள்ளுவதற்கான விருப்பம் போன்ற உன்னதமான காரணங்கள் பணம் சம்பாதிப்பதற்கான காரணங்களாக கொடுக்கப்படுகின்றன. இவை முக்கியமான விஷயங்கள் தான். ஆனால் பணம் சம்பாதிப்பதை மையமாக வைப்பது நேரெதிரான விளைவுகளை கொண்டு வரும். வாழ்க்கைக்கு வழிவூட்டுகின்ற பாதுகாப்பு, வழிகாட்டுதல், அறிவு, சக்தி ஆகிய
4 காரணிகளையும் கருத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். என்னுடைய பாதுகாப்பின் பெரும் பகுதியை நான் என்னுடைய வேலை அல்லது வருமானம் அல்லது நிகர சொத்திலிருந்து பெறுவதாக வைத்துக் கொள்வோம். பல காரணிகள் இந்த பொருளாதார அடித்தளங்களை பாதிப்பதால் அவற்றை பாதிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயம் குறித்தும் நான் கவலையையும் அசௌகரியத்தையும் உணர்கிறேன். அந்த அடித்தளங்களை பாதுகாக்கவும் தற்காத்து கொள்ளவும் நான் முயற்சிக்கிறேன். என்னுடைய மதிப்புணர்வு என்னுடைய நிகர சொத்திலிருந்து வரும்போது அந்த சொத்தை பாதிக்கின்ற எந்த ஒரு விஷயமும் என்னை எளிதில் தூண்டுகிறது. ஆனால் வேலையும் பணமும் எந்த அறிவையும் எந்த வழிகாட்டுதலையும் கொடுப்பதில்லை. வெறுமனே சிறிதளவு அதிகாரத்தையும் பாதுகாப்பையும் மட்டுமே அவை கொடுக்கின்றன. பணத்தை மையமாக கொண்டு வாழுவதிலுள்ள குறைபாடுகளை காட்டுவதற்கு என் வாழ்விலோ அல்லது என்னுடைய அன்பிற்குரிய ஒருவரின் வாழ்விலோ உள்ள ஓர் இக்கட்டான சூழ்நிலை போதுமானது. பணத்தை குறியாக கொண்ட மக்கள் பொருளாதார தேவைகள் முதலில் நிறைவேற்றப்பட்டாக வேண்டும் என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ளுவார்கள் என்ற அனுமானத்தில் தங்கள் குடும்பத்தையும் மற்ற முன்னுரிமைகளையும் ஒதுக்கிவிடுகிறார்கள். எனக்கு தெரிந்த ஒருவர் தன் குழந்தைகளுக்கு கொடுத்திருந்த வாக்குறுதியின்படி அவர்களை ஒரு சர்க்கஸுக்கு அழைத்து செல்ல தயாராகி கொண்டிருந்தார். அப்போது அலுவலகத்திற்கு வருமாறு அவருக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. அவர் அதை மறுத்துவிட்டார். அவர் அலுவலகத்திற்கு சென்றிருக்க வேண்டும் என்று அவருடைய மனைவி பரிந்துரைத்த போது, வேலை மீண்டும் வரும், ஆனால் குழந்தை பருவம் போனால் திரும்ப வராது என்று அவர் பதிலளித்தார். அவருடைய இச்சிறிய முன்னுரிமைப்படுத்தும் நடவடிக்கையை அவருடைய குழந்தைகள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் நினைவில் வைத்திருந்தனர். அது ஒரு படிப்பினையாக மட்டும் அவர்கள் மனத்தில் பதிந்திருக்கவில்லை, மாறாக அன்பின் வெளிப்பாடாகவும் அவர்களுடைய இதயங்களில் அது பதிந்திருந்தது. வேலையை மையமாக கொண்டிருத்தல். வேலையை மையமாக கொண்ட மக்கள் வேலையே கதி என்று கிடக்கும் மக்களாக ஆகிவிடக்கூடும். தங்களுடைய ஆரோக்கியம், உறவுகள் மற்றும் தங்கள் வாழ்வின் பிற முக்கிய பகுதிகளை தியாகம் செய்து தங்கள் வேலையில் அதிக விளைவுகளை உற்பத்தி செய்வதற்கு அவர்கள் உந்தப்படுகின்றனர். அவர்களுடைய அடிப்படை அடையாளம் அவர்களுடைய வேலையிலிருந்து அவர்களுக்கு கிடைக்கிறது. நான் ஒரு மருத்துவர், நான் ஒரு எழுத்தாளர், நான் ஒரு நடிகர். அவர்களுடைய அடையாளமும் சுய மதிப்புணர்வும் அவர்களுடைய வேலையுடன் பிணைந்து இருப்பதால் அதை செய்வதிலிருந்து அவர்கள் தடுத்து நிறுத்தக்கூடிய எந்த ஒரு விஷயமும் அவர்களுடைய பாதுகாப்பிற்கான அச்சுறுத்தலாக அமைகிறது. அவர்களுடைய வழிகாட்டுதலானது அவர்களுடைய வேலை அவர்களிடம் எதிர்பார்க்கும் விஷயங்களின் ஒரு செயல்பாடாகும். அவர்களுடைய அறிவும் சக்தியும் அவர்களுடைய வேலையின் மட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளிலிருந்து வருகின்றன. எனவே வாழ்வின் பிற பகுதிகளில் அவர்கள் சக்தியற்றவர்களாக இருப்பதற்கு இது வழிவகுக்கிறது. உடைமைகளை மையமாக கொண்டிருத்தல். பொருட்களை கைவசப்படுத்துவது பல மனிதர்களை தூண்டும் ஒரு ஆற்றலாக விளங்குகிறது. நவீன ஆடைகள், வீடுகள், கார்கள், நகைகள் போன்ற தொட்டுணரப்படக்கூடிய பொருட்கள் மட்டுமல்லாமல் புகழ், பெருமை, சமூகத்தில் மதிப்பு போன்ற தொட்டு உணரப்பட முடியாதவற்றையும் கைவசப்படுத்துவதற்கு அவர்கள் தூண்டப்படுகின்றனர். இத்தகைய ஒரு மையம் குறைபாடுடையது என்பதை நம்முடைய சொந்த அனுபவத்தின் வாயிலாக நம்மில் பெரும்பாலானோர் அறிவோம். ஏனெனில் இந்த மையம் விரைவில் மறையக்கூடியது என்பதோடு ஏராளமான ஆற்றல்களின் தாக்கத்திற்கு உட்பட்டதும் கூட. என்னுடைய பாதுகாப்புணர்வு என்னுடைய மதிப்பிலோ அல்லது என் உடைமைகளிலோ இருந்தால் என் வாழ்க்கை ஒரு நிரந்தர அச்சுறுத்தலுக்கு உட்பட்டு இருக்கும். ஏனெனில் இவை களவு போய் விடுமோ அல்லது தொலைந்து போய் விடுமோ அல்லது மதிப்பிழந்து விடுமோ என்று ஒவ்வொரு நாளும் நான் அஞ்சிக் கொண்டிருக்கக்கூடும். என்னை விட அதிகமான நிகர சொத்தையும் புகழையும் அந்தஸ்தையும் கொண்ட ஒருவருடைய முன்னிலையில் நான் இருந்தால் நான் மிகவும் தாழ்வான நிலையில் இருப்பதாக எனக்கு தோன்றும். என்னை விட குறைவான நிகர சொத்தையும் புகழையும் அந்தஸ்தையும் கொண்ட ஒருவருடைய முன்னிலையில் நான் இருந்தால் நான் என்னை மிகவும் உயர்ந்தவனாக கருதக்கூடும். என்னுடைய சுய மதிப்புணர்வு எப்போதும் ஊசலாடிக்கொண்டே இருக்கும். நிரந்தர உணர்வு அல்லது நிலை உறுதி உணர்வு என்னிடம் ஒருபோதும் இருக்காது. என்னுடைய சொத்துகள், உடைமைகள், பாதுகாப்புணர்வு, அந்தஸ்து, மதிப்பு ஆகியவற்றை பாதுகாக்க நான் தொடர்ந்து முயற்சித்து கொண்டே இருப்பேன். பங்கு சந்தை வீழ்ச்சியினால் தங்களுடைய சொத்துக்களை இழந்த பிறகு அல்லது ஒரு ஆட்சி மாற்றத்தின் காரணமாக தங்கள் புகழை இழந்த பிறகு மக்கள் தற்கொலை செய்து கொள்வதை பற்றிய கதைகளை நாம் அனைவரும் கேள்விப்பட்டிருக்கிறோம். இன்பத்தை மையமாக கொண்டிருத்தல். பொருட்களோடு நெருங்கிய தொடர்புடைய இன்னொரு பொதுவான மையம் குதூகலம் மற்றும் இன்பம். உடனடியான வெகுமதிகள் கிடைப்பது சாத்தியமாக இருக்கின்ற மற்றும் அதிக வெகுமதிகள் ஊக்குவிக்கப்படுகின்ற ஒரு உலகில் நாம் வாழுகிறோம். தொலைக்காட்சியும் திரைப்படங்களும் மக்களுடைய எதிர்பார்ப்புகளை அதிகரிப்பதில் மாபெரும் தாக்கங்களை ஏற்படுத்துகின்றன. சுலபமான மற்றும் குதூகலமான வாழ்க்கையை வாழுகின்ற மக்களிடம் இருக்கின்ற பொருட்களையும் அவர்களால் செய்ய முடிகின்ற விஷயங்களையும் இவை காட்சி ரீதியாக சித்தரிக்கின்றன.
இன்பத்தை மையமாக கொண்ட வாழ்க்கை முறையின் ஜொலிப்பு காட்சி ரீதியாக சித்தரிக்கப்பட்டாலும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையின் இயல்பான விளைவு, அதாவது ஒருவருடைய அகத்தின் மீதும் உற்பத்தியின் மீதும் உறவுகளின் மீதும் அது ஏற்படுத்துகின்ற தாக்கம் துல்லியமாக தெரிவதில்லை. களங்கமற்ற இன்பங்களில் மிதமான அளவில் ஈடுபடும் போது அவை உடலுக்கும் மனத்திற்கும் ஆசுவாசத்தை கொடுத்து குடும்ப உறவுகளையும் மற்ற உறவுகளையும் ஊட்டி வளர்க்கும். ஆனால் வெறும் இன்பம் ஒருபோதும் ஆழமான மற்றும் நிரந்தரமான திருப்தியையோ அல்லது மனநிறைவையோ கொடுப்பதில்லை. இன்பத்தை மையமாக கொண்டு வாழும் ஒருவர் படிப்படியாக வருகின்ற குதூகலத்தால் சலிப்படைந்து மேலும் அதிக குதூகலத்திற்காக பரிதவிப்பார். எனவே அடுத்த புதிய இன்ப நிலை பெரிதானதாகவும் சிறப்பானதாகவும் அதிக உற்சாகம் தருவதாகவும் இருக்க வேண்டும். இந்நிலையில் உள்ள ஒருவர் ஒட்டுமொத்தமாக தன்னை பற்றிய நினைப்பிலேயே மூழ்கி போய் வாழ்க்கையை உடனடி இன்பம் அளிக்கும் ஒன்றாக பார்க்க தொடங்குகிறார். அளவுக்கு அதிகமாக நீண்ட விடுமுறைகளில் செல்லுதல், அளவுக்கு அதிகமாக திரைப்படங்களை பார்த்தல், அளவுக்கு அதிகமாக தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை கண்டுகளித்தல், அளவுக்கு அதிகமாக வீடியோ விளையாட்டுகளை விளையாடுதல் போன்ற அளவுக்கு அதிகமான மற்றும் ஒழுங்குமுறையற்ற உல்லாச நேரத்தில் ஒருவர் தொடர்ந்து தன்னை ஈடுபடுத்தி கொள்ளும் போது அது அவருடைய வாழ்க்கையை மெல்ல மெல்ல வீணாக்கி விடுகிறது. அவருடைய திறன் செயலற்றதாகவும் திறமைகள் உருவாக்கப்படாமலும் மனமும் ஆன்மாவும் சோம்பேறித்தனமாகவும் இதயம் திருப்தியின்றியும் இருப்பதை அது உறுதி செய்கிறது. பாதுகாப்பு, வழிகாட்டுதல், அறிவு, சக்தி ஆகியவை எங்கே போயின? ஒரு 20ஆம் நூற்றாண்டு சான்று ஒன்றை மால்கம் மக்ரிட்ஜ் இவ்வாறு குறிப்பிடுகிறார். தற்போது சில சமயங்களில் நான் என்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது என்னை மிகவும் வேகமாக தாக்கும் விஷயம் என்னவென்றால், அந்த நேரத்தில் மிகவும் குறிப்பிடத்தக்கதாகவும் வசீகரமானதாகவும் தோன்றிய விஷயம் இப்போது வீணானதாகவும் அபத்தமானதாகவும் தோன்றுவதுதான். எடுத்துக்காட்டாக, பல்வேறு வடிவங்களில் வரும் வெற்றி, அறியப்படுதல் மற்றும் புகழப்படுதல், பணத்தை கைவசப்படுத்துதல், பெண்களை வசியப்படுத்துதல், பயணம் மேற்கொள்ளுதல் போன்ற மேம்போக்கான இன்பங்களை கூறலாம். இப்போது அவற்றை பற்றி நினைத்து பார்த்தால் சுய நிறைவு தொடர்பான அவ்விஷயங்கள் அனைத்தும் வெறும் கற்பனை வடிவங்களைப் போல தோன்றுகின்றன. நண்பர் அல்லது பகைவரை மையமாக கொண்டிருத்தல். இளைஞர்கள் பொதுவாக நண்பர்களை மையமாக கொண்ட வாழ்க்கைக்கு எளிதாக உட்படுகின்றனர். ஆனால் இத்தகைய போக்கு இவர்களுக்கு மட்டுமே சொந்தமானதல்ல. மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுவதும் ஒரு குழுவைச் சேர்ந்தவராக இருப்பதும் அவர்களுக்கு மிகவும் முக்கியமானதாக ஆகக்கூடும். திரிந்து போயிருக்கின்ற, தொடர்ந்து மாறிக்கொண்டிருக்கின்ற சமுதாய கண்ணாடியானது வாழ்க்கைக்கு வலியூட்டுகின்ற 4 காரணிகளின் மூலாதாரமாக ஆகி அடிக்கடி மாறுகின்ற மனநிலைகள், உணர்வுகள், மனப்போக்குகள், அடுத்தவர்களுடைய நடத்தை ஆகியவற்றை அவர்கள் அதிகமாக சார்ந்திருக்கும்படி செய்கிறது. நண்பர்களை மையமாக கொண்டிருப்பது ஒரே ஒரு நபரின் மீது தனிப்பட்ட முறையில் கவனம் செலுத்துவதையும் சாத்தியமாக்குகிறது. இத்தகைய போக்கில் ஒரு திருமண உறவின் சில பரிணாமங்கள் வெளிப்படும். ஒரு தனி நபரின் மீதான உணர்ச்சி ரீதியான சார்பு, அதிகரிக்கும் தேவை, முரண்பாடு சுழற்சி, இதனால் விளைகின்ற எதிர்மறையான உரையாடல் ஆகியவை நண்பர்களை மையமாக கொண்டிருப்பதிலிருந்து முளைக்கின்றன. ஒருவர் தன்னுடைய எதிரி ஒருவரை தன்னுடைய வாழ்வின் மையமாக வைப்பதை பற்றி என்ன சொல்லுவது? பெரும்பாலானோர் இதை பற்றி ஒருபோதும் நினைத்து பார்ப்பதே இல்லை. பிரஞ்ஞையுடன் எவரும் இதை செய்யவும் மாட்டார்கள். ஆனாலும் எதிரியை மையமாக வைப்பது மிக பரவலாகவும் பொதுவாகவும் காணப்படுகிறது. குறிப்பாக உண்மையிலேயே முரண்பட்டு இருக்கின்ற மக்களுக்கிடையே அடிக்கடி நிகழும் உரையாடல்களில் இது பொதுவான ஒன்றாக உள்ளது. சமுதாயத்தில் முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்கும் ஒரு நபரால் தான் நியாயமற்ற முறையில் நடத்தப்பட்டிருப்பதாக ஒருவர் உணரும்போது இந்த நியாயமின்மையில் அவர் ஒரேடியாக மூழ்கி போய் அந்த நபரை தன் வாழ்வின் மையமாக ஆக்கிவிடுகிறார். இப்படிப்பட்ட ஒருவர் முன்யோசனையுடன் தன் வாழ்க்கையை நடத்தாமல் எதிரியாக கருதப்படுகின்ற ஒருவருடைய நடத்தை மற்றும் மனப்போக்கிற்கு செயல்விடை அளிக்கிறார். ஒரு பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருந்த என்னுடைய நண்பர் ஒருவருக்கும் அப்பல்கலைக்கழகத்தின் குறிப்பிட்ட நிர்வாகி ஒருவருக்கும் இடையே இருந்த உறவு எதிர்மறையானதாக இருந்தது. இதனால் அந்த நிர்வாகியின் பலவீனங்கள் என் நண்பருக்கு கோபத்தை உண்டாக்கின. என் நண்பர் தொடர்ந்து அந்த நிர்வாகியை பற்றியே நினைத்து வந்ததில் அது ஒரு வெறியாகவே மாறியிருந்தது. அந்த வெறி அவருடைய மனத்தை முழுமையாக ஆட்கொண்டிருந்ததால் அவருடைய குடும்பம், தேவாலயம், சக ஊழியர்கள் ஆகியோருடனான அவருடைய உறவுகளின் தரத்தை அது வெகுவாக பாதித்தது. இறுதியில் அவர் அந்த பல்கலைக்கழகத்தை விட்டு விலகி வேறு எங்கேனும் ஒரு இடத்தில் ஆசிரியர் பணியை ஏற்றுக்கொள்வது என்று தீர்மானித்தார். அந்த நபர் மட்டும் இல்லை என்றால், நீங்கள் தொடர்ந்து இதே பல்கலைக்கழகத்தில் பணியாற்ற விரும்புவீர்கள் அல்லவா என்று நான் அவரிடம் கேட்டேன். ஆமாம், நிச்சயமாக. ஆனால் அவர் இங்கு இருக்கும் வரை நான் இங்கு இருப்பது என் வாழ்வில் உள்ள அனைத்தையும் பிரச்சனைக்கு உள்ளாக்குகிறது.
நான் இங்கிருந்து போக வேண்டும் என்று அவர் பதிலளித்தார். இந்த நிர்வாகியை நீங்கள் ஏன் உங்கள் வாழ்க்கையில் மையமாக ஆக்கி வைத்திருக்கிறீர்கள் என்று நான் கேட்டேன். அவர் இக்கேள்வியால் அதிர்ச்சி அடைந்தார். அவர் அதை மறுத்தார். ஆனால் ஒரே ஒரு நபரும் அவருடைய பலவீனங்களும் அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை வரைபடத்தை உருமாற்றி அவருடைய விசுவாசத்தை குறைத்து அவருடைய அன்புக்குரியவர்களுடனான அவருடைய உறவுகளின் தரத்தை குறைப்பதற்கு அவர் அனுமதித்ததை நான் அவருக்கு சுட்டி காட்டினேன். அந்த நிர்வாகி தன் மீது அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தியதை இறுதியில் என் நண்பர் ஒப்புக்கொண்டார். ஆனால் இந்த தேர்ந்தெடுப்புகள் அனைத்தையும் தானாகவே செய்திருந்ததை அவர் மறுத்தார். தன்னுடைய மகிழ்ச்சியற்ற சூழ்நிலைக்கான பொறுப்பை அவர் அந்த நிர்வாகியின் மீது சுமத்தினார். தான் அதற்கு பொறுப்பல்ல என்றும் அவர் கூறினார். நாங்கள் தொடர்ந்து பேசிய போது தன்னுடைய சூழ்நிலைக்கு தான் மட்டுமே பொறுப்பு என்பதை அவர் மெல்ல மெல்ல உணர்ந்தார். ஆனால் இப்பொறுப்பை தான் சரியாக கையாளாமல் போனதால் தான் பொறுப்பற்ற முறையில் நடந்து கொண்டிருந்ததையும் அவர் உணர்ந்தார். விவாகரத்தான பலரும் இது போலத்தான் நடந்து கொள்கின்றனர். தன்னுடைய முன்னாள் வாழ்க்கை துணவர் மீதான கோபம், கசுப்புணர்வு, சுய நியாயப்படுத்துதல்கள் ஆகியவை அவர்களுடைய முழுவதுமாக ஆட்கொண்டுள்ளன. எதிர்மறையான வகையில் பார்த்தால் அவர்களுடைய மனத்தளவில் அவர்களுக்கு இன்னும் விவாகரத்தாகவில்லை. தங்களுடைய குற்றச்சாட்டுகளை நியாயப்படுத்துவதற்கு அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தங்கள் முன்னாள் வாழ்க்கை துணவரின் பலவீனங்கள் தேவைப்படுகின்றன. இதோட இன்னைக்கான பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். நாளைக்கு மேற்கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கதைப்போமா வித் ஆர்ஜி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.